இன்னைக்கு நம்ம எஜுகேஷனுக்கு நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். நான் தான் படிக்கலை, நீங்களாவது என்ன பண்ணுங்க படிங்கன்னு சொல்லி பிள்ளைகளை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், படிக்க வைக்கிறோம். அதுக்காக என்ன வேணால் செலவு பண்ணுறோம்ல, என்ன நகையை விற்றுறோம், இடத்த விற்றுறோம், இல்லை உழைப்பை சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் படிப்புக்காக நாம் பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறோம். நாம் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறோம், பிள்ளைங்க படிச்சுட்டா அவங்க நல்லபடியாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்து படிக்க வைக்கிறோம். ஆனால் படித்த பிள்ளைங்க எல்லாமே தேறிச்சான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணல, தேரல. 2 டிகிரி 3 டிகிரி படிச்சது கூட என்ன பண்ணல, தேரல. புத்தி கெட்டு போய் பிள்ளைகள் வாழ்க்கை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ படிப்பு இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையை சர்வே பண்ணுறதுக்கு படிப்பு. ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை அடைவதற்கும் தேவ சமூகத்திற்கு செல்வதற்கும் தேவனோடு கூட வாழ்வதற்கு இந்த வேத அறிவு மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய ஆளுகையும் இந்த உலகத்தினுடைய செயல்களும் வேறு, தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செய்கையும் வேறு. அல்லேலூயா. அப்போ நாம இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம இன்னைக்கு சர்வே பண்றதுக்கு விசுவாசிகளும் அப்படிதான் என்ன பண்றாங்க, வளர்றாங்க. ஏன்னா கண்பானவர்களே, இந்த உலகத்தை சர்வே பண்றதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்தை சர்வே பண்றதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்தை சர்வே பண்ணணுன்ற கட்டாயமும் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையை சக்சஸ் பண்ணணுன்ற கட்டாயமும் நமக்கு கிடையாது. இந்த உலகத்தை இங்கே நான் பணக்காரன் ஆகிட்டேன், இல்லை நான் இங்கே சர்வே பண்ணிட்டேன், இங்கே செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வேதம் அப்படி இடம் கொடுக்கவே இல்லை. ஆனால் சபைக்கு வருகிறவர்கள் 90-95% நான் செட்டில் ஆகணும், என் ஃபேமிலி செட்டில் ஆகணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணுன்ற மைண்ட் செட்டோட தான் வராங்க. தவறல்ல. ஆனால் அது கோல் இல்லை, அது லக்கு அல்ல. அல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் ஒரே லக்கு, ஒரே கோல் என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைவது தான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தையும் வல்லமையையும் இந்த பூமியிலே செயல்படுத்தி காண்பிப்பது தான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் என்ன செய்தார்? இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நடப்பித்து காண்பித்தார். அல்லேலூயா. அந்த உதாரணங்கள் தான் அற்புதங்களே. தேவனுடைய ராஜ்யம் பூமியில இருந்தால் இந்த மனிதன் இப்படி முடவனாக இருக்க முடியாது, இந்த மனிதன் ஊமையாக இருக்க முடியாது, இந்த மனிதன் குருடனாக இருக்க முடியாது, இவன் பாவத்தோடு இருக்க முடியாது, சாபத்தோடு இருக்க முடியாது. இதைத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியத்தை இயேசு கிறிஸ்து பேசினார். அல்லேலூயா. புரிஞ்சுதா? அவர் அற்புதம், மிராக்கிள்ஸ் என்றது நம்ம மிராக்கிள் அப்படிதான் மிரண்டு போய் பார்க்குற மொழிய, இதை ஏன் செய்கிறார்? தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்குமே ஆனால், ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்குமே ஆனால் அங்கே முடம் இல்லை, அங்கே குறைவு இல்லை, அங்கே தேவன் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறார்.